வணக்கம் நண்பர்களே, ரேவதி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பிரெட் பீஸா எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாமா. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், இது வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸு, அதாவது கெச்சப்பு, கூடவே வந்து துருவின சீஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரிகானோ. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கேப்சிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், இது எல்லாத்தையுமே அதில் கொட்டிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக சீஸ் போடுறேன் இப்போதைக்கு, அதையும் மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரிகானோ, இது ஒரு அரை டீஸ்பூன் போல் நான் இப்போ போடுறேன். இப்போ நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா 6 ஸ்லைஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். 6 பிரெட் ஸ்லைஸ் பண்ணலாம் இதில். இது கூடவே பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, அதே வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கங்க. ஏற்கனவே மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்லலாம் உப்பு இருக்கும். இது கூடவே ஒரே ஒரு பிஞ்சு பெப்பர் நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம காஞ்ச மிளகா வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு 4 காஞ்ச மிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் சில்லி ஃப்ளேக்ஸு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த பிரெட் ஸ்லைஸ் மேலே இந்த கெச்சப்பை வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து டொமேட்டோ கெச்சப்பு, இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி 4 இதுலேயுமே பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவை, அதாவது வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, இது மாதிரி எல்லாம் போட்டோம் இல்லையா, அதை வந்து இது மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இது மேலே பார்த்தீங்கன்னா சீஸு, துருவின சீஸு, அதை வந்து மேலே தூவி விட்டுடணும் எல்லாத்துலேயுமே. ஏற்கனவே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் இது மேலேயும் நம்ம சீஸை துருவி போடணும். இது மாதிரி பன்னீர் பிடிக்கும் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லாத்துலேயுமே போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம தவாவில் வச்சு எடுத்துடலாம். தவாலையும் வைக்கலாம், இது மாதிரி அகலமான பேன் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் நம்ம. இதில் வந்து நான் பட்டர் தேய்ச்சி விட்டுருக்கேன். இது வந்து மைக்ரோ ஓவனில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓடிஜியில் தவாவில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி பட்டர் தேய்ச்சிட்டு இது மாதிரி ஸ்லைஸ் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டுட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சிடணும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ரெடி ஆகிடுச்சு. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சீஸ் நல்லா உருகி இருக்குது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு டவுட் வரலாம், கண்டிப்பாக அடியில் தீஞ்சிருக்குமேன்னு சொல்லிட்டு. இல்லை, தீயலை, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தான் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் எடுத்துடணும். ரெடி ஆகிடும், இம்மிடியேட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா தெரியுமா, திருப்பி காட்டுறேன் பாருங்கள், தேயவே இல்லை பாருங்கள். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க, 2-3 நிமிஷத்துக்கு மேலே ரெடி ஆகிடும். இப்போ நான் வச்சு காட்டுறேன், பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ரேவதி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.